ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேவைக்கேற்ப எண்ணெய், நெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். நல்லா தாளிச்சிக்கோங்க. இதில் வந்து 3 வெங்காயம் 2 பச்சை மிளகாவை நான் கீறி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதில் வந்து நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் இதுதான் போட போகிறேன். எங்கள் வீட்டில் பீன்ஸ் இல்லை, அதனால் போடலை. நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சா? நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நான் ரெண்டும் ஒன்றா கலந்ததுனால தெரியல, நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதில் ஒரு 3 தக்காளியே வெட்டி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா கலந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலருங்க. கலந்த உடனே தயிர் 100 கிராம் அதை நான் ஊற்றிக்கிறேன். நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டு நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு, கேரட்டு நான் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் மேக்கர் வந்து நான் வச்சுருக்கேன், அதையும் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டு நல்லா கலருங்க. நல்லா கலந்து விடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நல்லா கலந்து விட்ட உடனே இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். சீரக சம்பா அரிசி வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். அதில் 3 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா புழிஞ்சு விட்ட உடனே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டோன்னே நல்லா கொதி வந்துடுச்சா? அப்போ என்ன பண்ணணும், அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோன்னே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க முடியாது. நல்லா அரிசி வந்து நல்லா மேலே வந்து தண்ணிலாம் இருந்ததுக்கப்புறம் நல்லா சரிசமமாக பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து தம் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.